ஆடிப்பட்டும் ஆடிப்பட்டும் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டமாடும் சின்னையா பஞ்சு மெத்த சீதனமும் அடடா நீ கேட்டா நாடென்ன ஆகும் அஞ்சு விரல் மோதிரமும் பஞ்சு மெத்த சீதனமும் அடடா நீ கேட்டா நாடென்ன ஆகும் ஒரு பொண்ணு கேட்கும் வரந்தா அவ புருஷே மனசில் கிடந்தா அட ஒன்னா சேர்ந்து நடந்தா நடுக்காடும் மேடும் கடந்தா இன்ப துன்பம் எல்லாமே ஒண்ணு போல என்று ஒன்று தந்ததுக்கு தானாக பெருமை பேசும் மண்ணு அடவித போடணும் 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 உலகே பசியாரணும் மாறணும் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் ஆடணும் சின்னையா விளைஞ்சது நெல்லு மணி விதைச்சவ பொண்ணு மணி அடவித போடணும் 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 உலகே பசியாரணும் மாறணும் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் ஆடணும் சின்னையா. நன்றி நன்றி. இந்த பாடலை பாராட்டி ஆர்மணிய கலையரசு அன்பு மாமா KM மணிமாறன் அவர்களுக்கு அஜித் அவர்கள் சார்பாக 200 ரூபாயும் பழனி முருகன் அவர்கள் சார்பாக 100 ரூபாயும் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. அஜித் பழனி முருகன் அன்பு மச்சான் இருவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி. ஓங்காரமாய் விளங்கும் நாதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்தரிகாரமே இந்த கீதம் அந்தரிகாரமே இந்த கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அசைந்தாடும் நாகம் இடர் சூழும் மலை மேவும் ஒளியாவும் ராகம் இடர் சூழும் மலை மேவும் ஒளியாவும் ராகம் ஆவினங்களும் மகளும் இசையே கூவிடும் குயில் துணையில் இசையே நாவிகம் அதில் திகழும் இசையே ஜீவிதம் அதில் புகழும் இசையே தானே நோவென தீவினால் முதல் கீதமே தவளும் போதையால் பதலி தூங்குமே சின்னையில்லாத கலையில்லாத எங்கும் புகழுமே விளங்கும் நாதம் அந்தரிகாரமே இந்த கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம். அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சூரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரெழுத்தை இணைந்தொதுக்க வல்லீரேன் அஞ்சல் அஞ்சல் என்று நான் அம்பலத்தில் ஆடுமை என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட
அப்படிப்பட்ட அழகான இந்த இடத்தை பார்த்தாலும் கூட எண்ணற்ற அழகு இவ்வுலகிலே இருந்தாலும் கூட நமது இந்தியாவிலே 3 பக்கம் கடலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பும் உள்ள நமது இந்தியாவை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்தியாவை எதிர்த்து இந்தியாவிலிருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து நம்மளோடு சேர்ந்து போர் புரிய இத்தகைய போரெல்லாம் வாழ்விலே வெற்றி காண முடியுமா? இந்தியா என்றும் வெற்றி. ஏனென்றால் அப்படிப்பட்ட வெற்றி என்னும் இலக்கை அடைவதே இந்தியா என்றாலும் கூட இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்திலே எந்த உயிர்களுக்கும் பாதகம் வரக்கூடாது என்பதற்காகவே நமது நாடு ஒவ்வொன்றையும் பார்த்து எந்த உயிருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக நாம் நேசிக்கக்கூடிய மனம், இதயம் எல்லாமே என்னன்னு கேட்டால் உயிர். அப்படிப்பட்ட உயிர் என்னும் வாழ்விலே இந்த உன்னதமான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இவ்விடத்திலே பார்ப்பவர் வியக்கும் சோலை, நடுவிலே திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடையை பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற அதிசயங்கள் இவ்வுலகிலே இருந்தாலும் கூட அத்தனை அதிசயங்களும் ஒன்றாக திகழ்கின்ற இடமாக வல்லவா இந்த இடம் தெரிகிறது. அப்படிப்பட்ட விந்தியும் குமரியிடை விளங்கும் மனம் தானே வேலேந்தும் நான் கண்ட தந்த தாயவள் பூமகளே, தந்த தாயவள் பூமகளே, இந்த மாவண்ண சிறப்புகளை தந்த தாயவள் பூமகளே, இந்த மாவண்ண சிறப்புகளை தந்த தாயவள் பூமகளே, இமையவர் கூடி அமைதியை நாடி வரும் இடம் எனலாம் புகழ் பாடி இந்த மாவண்ண சிறப்புகளை தந்த தாயவள் பூமகளே, இந்த மாவட்ட சிறப்புகளை தமிழ் தாயவள் புகழ் பாட காண்பவர் வியக்கும் காட்சியுடன் நல்ல கருத்துக்கு விருந்தென்னும் சீட்டியுடன் கற்பனை கிட்டாவிதம் திகழும் இந்த காரணம் எதுவோ எனும் எழிலும் நான் சொல்லும் விதமே ஆனந்தங்கிதமே வளமான குறிஞ்சி புன்வளமே கவிவேந்தர் பாட புவிமாந்த நாட தவறில் இவன வேடர் குலநாட இந்த மாவண்ண நாடு தமிழ் வாழும் தாய் நாடு. நரிக்கொடி முக்குளத்தில் பிறந்தவரா நம்ம நாயக சின்னமலை தேவரா, நரிக்குடி முக்குளத்தில் பிறந்தவரும் எங்கள் நாயகர் மருது பாண்டியராம். அமைந்தது காட்சி மிகுந்தது மாட்சி எமையாளும் பகவானின் துயர் காட்சி எமை சொல்லி துதிக்க தனக்கண்ணை ரசிக்க தகும் தங்கவே பாடி தன்னை துதிக்க இந்த மாவண்ண சிறப்புகளை அந்த தாயவள் பூமகளே. இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலையில் அழகான இந்த இடத்தை பார்த்தாலும் கூட ஏனென்றால் செந்தில் என்னும் அழகான ஏனென்றால் முருகன் விளைத்த வேலிலே வருகின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக திகழ்ந்தாலும் கூட மனித வாழ்விலே இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்திலே அழகாக பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, அப்படிப்பட்ட பூஞ்சோலையின் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது புன்னகை மலர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களும் சகோதர சகோதரிகளையும் அனைவரையும் இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது மனமகிழ்ச்சி என்றாலும் கூட பூ மாலையில் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் நின்றது உந்தன் வீடு தேடி
அழகான இந்த பூஞ்சோலையின் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது கைதட்டிய அன்பு அனைவருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்தை பார்த்தாலும் கூட ஏதோ ஒரு அழகான ஒரு குரலின் ஓசை இவ்விடத்திலே கேட்கிறது. இந்த சத்தம் என்னவாக இருக்கும்? இந்த சத்தத்தின் ஒளியின் ஓசை என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது என்ன சோ என்ன சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற அழகான இந்த இனிதான இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து சிலையாக நிற்பது இதற்காக. சோ சோ அருகில் வா வா என்று இழுக்கக்கூடிய அழகான இந்த இன்பமான இந்த செவியின் குரலை கேட்டவுடனே எண்ணற்ற ராகங்கள் இருந்தாலும் கூட அதிசய ராகமோ ஆனந்த ராகமோ என்று ராகங்கள் எத்தனை ராகங்கள் இருந்தாலும் கூட முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கினிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடலமைத்து கலைஞர்களை எல்லாம் கடல் போல முன்பு அமர வைத்து அந்த கண்ணீரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ இவள் மூவேந்தர் வழி வந்த மன்னவளோ நான்கு குணம் சேர்ந்தது போர் பெண்ணிடமோ நான்கு குணம் சேர்ந்தது போர் பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ உதித்ததுமார் செங்கதிதான் கீழ் திசையில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது வார் வான்வெளியில் உதித்தது பார் செங்கதிதான் கீழ் திசையில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது பார் வான்வெளியில் அதிர்போலே நான் கண்டேன் மன்னன் முகம் செங்கதிர் போலே நான் கண்டேன் மங்கை முகம் அதன் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம் செங்கமலம் மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ பனிமலையில் நனைந்ததென்ன மலர் விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் பனிமலையில் நனைந்ததென்ன மலர் விழிகள் அதை பார்த்ததுமே பேசிடுமோ கிளிமொழிகள் இருக்கணிகள் காய்த்ததென்ன ஒரு கொடிகள் இருகடிகள் காய்ந்ததென்ன ஒரு கொடியில் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில் அது விருந்தெனவே தவழ்ந்ததென்ன என் மடியில் என் மடியில் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ அருணிதழ் தோன்றும் நாளந்த முன்னுரையோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ அதன் இடம் தந்து நடப்பதெல்லாம் முடிவுரையோ இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ அந்த இலக்கியத்தில் இருந்தால் தான் முடிவுரையோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அவள் நடிவழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ இப்படி மூன்று தமிழ் படைத்தாலும் கூட ஹலோ இங்கே வேடனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ரவிதரன் அவர்களுக்கு பழனி முருகன் அண்ணன் அவர் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. அன்பளித்தளித்து பெரிய சேர்த்த அன்பு அண்ணா பழனி முருகன் அண்ணா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இப்படி ஆடுகின்ற அபிநயம் மீட்டுகின்ற அழகான இந்த சுந்தரியை பார்க்கின்ற பொழுது அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள்
கனவில் ஓடுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள் என்ற வீணையில் சுதி மூட்டுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள் என்ற வீணையில் சுதி மூட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள். என் ஆசை கனலில் ஊடுகிறாள். தோம் தனக்கு தனத்தோம் தோம் தனக்கு தனத்தோம் கப 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 நீ சனி சனி ச கப கப நீ சனி சனி ச நீ மகிழுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மகனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள். நீ மகிழுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மகனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள். அழகிய மேகலை அசைவதும் ஓர்கலை உனதுடன் மிருதங்கமே. அபிநயம் மேவிடும் இலக்கியம் யாவிலும் கற்பனை நீ அல்லவோ. அபிநய சுந்தரி ஆடுகிறாள். என் ஆசை கனலில் ஊறுகிறாள். உன் சிறுகிடை என்பது இடைச்சங்கமோ உன் சலங்கையில் வந்தது தமிழ் சந்தமோ. உன் சிறுகிடை என்பது இடைச்சங்கமோ உன் சலங்கையில் வந்தது தமிழ் சந்தமோ. இளமையின் மோகனம் இனிமையில் சீரணம் என்பதும் நீ அல்லவோ. அபிநயம் மேவிடும் இலக்கியம் யாவிலும் கற்பனை நீ அல்லவோ. அபிநய சுந்தரி ஆடுகிறாள். என் ஆசை கனலில் ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள் என்ற வீணையில் சுதி கூட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள். என் ஆசை கனலில் ஊதுகிறாள். சித்திரை காணா ஏப்பா சித்திரை விரட்டி விட்டுப்பா. ஏப்பா இளைஞர்கள்லாம் போங்கப்பா குடிச்சிட்டு வாங்கப்பா. சித்திரத்தை அருள் வாக்கு வாங்கண்ணா. சித்திரை யோக நிஷ்டையில் இருக்காரு. யார் நீங்க? பரமாத்மா. என்னை வெளிப்பறிக்கக்கூடிய காரணம் என்ன? வர வேண்டிய காரணம் அழகான மான்குட்டி துரத்தி வந்தேன். மானிங்க இல்ல உள்ள போயிருக்குங்க. இல்ல. அடடடா. ஓஹோ சரி சரி சரி. மாப்பிள, ஆ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். மணி எத்தனை? 5:30 இருக்குமா? 5:30 பிரம்ம முகூர்த்த நேரம். ஆ, நாங்கள் எல்லாருமே சித்தர்கிட்ட அருள் வாக்கு வாங்க போனோம். சரி அதனால நீங்கள் யாரும் தப்பா வச்சுக்காதீங்க. சரி. நீங்களும் வாங்க. ஆ, சித்தர்கிட்ட அருள் வாக்கு வாங்கினீங்கன்னா அவர் பூம்பாட்டி புத்தர். பாம்பாட்டி சித்தருடைய சிஷிய பிள்ளை அவர். ஓஹோ பூம்பாட்டி புத்தர். புத்தர். ஆமாம். ஆ, குறைஞ்சமா ஒரு 2 வருஷ காலமாக ரோமங்களை எதுவுமே எடுக்க மாட்டாரு. ஆ, எல்லாரும் ஆமாம். அதனால மாப்பிள்ள ஆ, நீங்கள் யாருங்கிறது எனக்கு தெரியும். நீங்க யாருன்னது எனக்கும் தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஆ, அப்ப என்ன செய்யணும்? அதனால ம், தங்கச்சியை கூப்பிட்டேன். கூப்பிடுங்க. மா பூரி காலியாச்சா? அருள் மணக்கும் மகனின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை அருள் மணக்கும் மகனின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் மறுமருந்து அன்பு நெறியில் வாழ வைக்கும் பெரும்
லட்சம்னு போய் உட்காந்துக்குச்சுவாரு வண்டி. ஐயம்மா நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்கின்றார். யார் வந்திருக்காரு? வந்த வேடுவர் அழகான ஒரு மானக்கேடு ஓடி வந்திருக்கின்றார். பாருங்கள் வேடுவரே. எதற்கு வந்தார்? எதற்கு வந்தார்? வந்த வேடுவர் மான தேடி வந்திருக்காரா? மான தேடி வந்திருக்கிறாரா? பாத்தீங்களா நீங்க? நான் வந்து மான் எவ்வளவோ இல்லைன்னு சொல்லிட்டேன். வேடுவர் வந்து 2 பேர் அங்கே காவல் காக்காம என்ன வேலை பார்த்திய? ஸ்பீக்கிங் அந்த பிள்ளை தூங்கிருச்சா? நல்லா தூங்க போட்டு நீ என்ன காவல் காத்திய? தீச்சட்டி எடுக்க போயிருக்கு. தீச்சட்டியா? பூச்சட்டி? பூம்பாட்டி புத்தருக்கு தீச்சட்டி எடுக்க போயிருக்கு. சரி, என்ன சட்டி எடுத்தாலும் சரி. நீங்க 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 பூ இறங்க போறீங்களாம்ல? நீங்க பூவுல இறங்க போறாரு அவரு. அவங்க தீச்சட்டி எடுக்க போயிட்டாங்க, அவர் பூவுல இறங்க போறாரு. இன்னைக்கு எங்க பூம்பாட்டி புத்தர் சட்டி போடுறாரு, அன்னைக்கு நான் பூக்குள்ள இறங்குறேன். நீங்க இந்த வேலையா பார்த்துக்கிட்டு ஒழுங்கா காவல் காக்கல. ஒரு ஆள் வந்து மானு திணைப்படத்துக்குள்ள வந்துருச்சுன்னு வந்து நிக்கிறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு தெரியுங்க? என்னைய பொறுத்த வரைக்கும் தாக்கல நேரா விட்டுறேன். இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போகுது. கோர்த்து விடுறதே உங்களுக்கு வேலை. நான் சித்தரோட சித்தரை ஐக்கியம் ஆயிக்கிறேன். நீங்க பேசிக்கோங்க. இளைஞர்களை வாங்க குளிச்சுட்டு வந்துருவோம். சித்தர் வாங்க சித்தர். நான் போய் டவுசர் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, எப்படி இருந்தாலும் வந்தவரை வரவேற்க வேண்டும். நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வையும் வில்லெடுத்து விளையாடும் கோமகனி, தமிழ் சொல்லெடுத்து விளையாடும் உத்தம குணத்தவரே வருக வருக. என்ன மான தேடி வந்ததா சொன்னாருன்னு என்னமோ கோர்த்து விட்டு போறேன்னு வேற சொல்றாரு. அப்போ வந்த நோக்கம் தவறான நோக்கமோ? வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. எம்மை வரவேற்ற தலைவியே வருகை என்று தங்களை வரவேற்ற முதல் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க. அழகான மான் கூட்டம் கட்டழகு பெட்டை மானை கண்டேன் சென்றேன் பிடிப்பதற்காக நானோட மானோடன்னு வந்த தருணத்தில் இந்த மான்குட்டி ஆகப்பட்டது என் அருகில் நிற்கிறதுனால இடத்துக்கு தலைவின்ற உங்கள்கிட்ட எனது மான்குட்டியை கேட்டு பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக நிற்கிறேன். ஆனால் பிடிப்பதற்கு வாங்க விடுவரே, நம்மளுடைய இனத்தவறு செய்யாம இந்தங்க விடுவரை பிடிச்சுங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்ல நான் உடனே கைப்பிடிக்க மானுடைய கைப்பிடியால் கைப்பிடிச்சு கையோடு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். எனது மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொன்னேன்னா மகத்துவத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மானுக்கு மகத்துவம். எண்ணத்தில் நலம் இருந்தால் இன்பமே எல்லோர்க்கும் என் மானை தந்திடுவாய் அம்மான் எந்தன் பெண்மானே. கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன், கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன், முன்னால் சென்றது என் மானே. மண்ணால் சொந்தம் இன்னால் வந்தோம் என்றால் ஆசை கொள்வேனே. அம்மான் எந்தன் பெண்மானே, அம்மா தந்தது இம்மானே, அம்மான் எந்தன் பெண்மானே, என் அம்மா தந்தது இம்மானே. கலையில் சிக்காது என் மலையில் சிக்காது, நீ பார்த்து தந்தால் நல்லது. கலையில் சிக்காது வலையில் சிக்காது, மான்கள் நீ தந்திடுவாய். மலையில் சிலையில் குளியில் கலையில் பிடிக்க எனக்கு தம்புண்டு, கையால் பிடித்து மெய்யால் நினைத்தால் தந்தால் என்பது எனக்குண்டு. அம்மான் எந்தன் பெண்மானே, எம்மான் எந்தன் பெண்மானே, அம்மான் எந்த பெண்மானே, என் அம்மா தந்தது இம்மானே. அரங்கில் நின்றாலும் என் அருகே செதிராடும், ஆளோளம் பாடி விளையாடும். அருகே நின்றாலும் நான் அருகே சென்றாலும் ஆலோலம் பாடி அதை பாடுவோம். அன்பும் பண்பும் அழகும் கொண்டு அரிதாய் கிடைத்தது என் மானே, பண்பாய் நீயும் கொடுத்தாள் என்று உலகம் மகிழ தன்னானே. அம்மான் எந்தன் பெண்மானே, அம்மான் எந்தன் பெண்மானே, அம்மான் எந்த பெண்மானே, என் அம்மா தந்தது இம்மானே. அப்ப மான தேடி வந்தீங்க. மான் குட்டியை தேடி வந்தேன். மான் குட்டிய எங்க பாத்திய? வெள்ளிமலைக்கு இடையில பார்த்தேங்க. வெள்ளிமலைக்கும் வேள்விமலைக்கு இடையில பார்த்தேன். இடையில வந்திய. ஆமா. என்ன வேலையா வந்திய? அழகான இந்த மான்குட்டியை பிடிச்சிட்டு போலான்னு கேட்கிறேன். மான பிடிக்கிறதா உங்களுக்கு வேலையா? இன்னைக்கு மானை பிடிக்கிறதே வேலையை. ஆ.
மானை பிடிக்கிறதே உங்க வேலையான்றேன். ஆமா அதே சோழியா? அதுதான் எனக்கு வேலைங்க. என்னுடைய வேலை அதுதானே. எப்படி மானை மட்டும் பிடிக்கிறதா? மான் குட்டியை பிடிச்சிட்டு போய் பக்கத்துல. எங்க வேடுவர்னா யாரு? வேட்டையாடுறவங்க தானே வேடுவ குலத்தை ஆமா. சேர்ந்தவர்கள். எல்லா விலங்குகளையும் தானே வேட்டையாடுவாங்க வேடுவர்கள். சரி. நீங்க மானை மட்டும் தான் பிடிக்க வந்தேன்றீங்களா? அதுக்கு தான் திருப்பி திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா வேட்டையாடுதல குடும்பமே மானை தான் பிடிப்பேன், ஆ. மானை மட்டும்தான் பிடிப்பேன் ஆமா. அப்படின்ட்டு எது எழுதி இங்க கொடுத்துருக்கீங்க? பாருங்களே. இல்ல உங்க அம்மா அப்பா மானை தவிர வேற எதையும் பிடிச்சு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்களா? எங்க அம்மா அப்பா சொல்லி விட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மான் குட்டியை பிடிச்சிட்டு வந்து தான் சொல்லி அனுப்புனாங்க. அவங்க வளர்த்த மானா அது? எனக்கா வளர்க்கப்பட்ட மானுங்க அந்த மானு. உங்களுக்காக ஆமா, இன்னொரு வளர்க்கப்பட்டது. இடத்துல. சரி, இந்த மான் வந்து கூட்டத்தோட இருக்கா தனியா இருக்குதா? கூட்டத்துல நின்ற மானு ஆ. தனியா இப்ப நிக்குது. தனியா இப்ப நிக்குது கூட்டத்துல நின்ற மானு. ஆமா. ஏன்னா ஆண் மான் வந்து என்ன செய்யும்? கூட்டத்தோட இருக்கும். இங்க பாருங்க. பெண் மான் எப்பவுமே தனியா தெரியும். இங்க பாருங்களே. ஆண் மான் பாத்தீங்கன்னா அதாவது பிணைமான் கலைமான் இருக்கு. ஆ. பிணைமான் வந்து கூட்டமா இருக்கும். சரி. இந்த கலைமான் வந்து தனியாத்தான் இருக்குமா? நீங்க பார்த்தது கலைமானா பிணைமானா? நான் இங்க பாருங்களே, அழகான கலை உடைய அற்புதமான மான் இந்த மான். ம். அதாவது மான்ல பெண்மான், பெட்டை மான், கட்டளுக்கு பெட்டை மான், காவியத்தில் சிறந்த மான், உன்னதமான மன்னவன். இங்க பாருங்களே, என் மான் அப்படிப்பட்ட மானுங்க. இந்தங்கன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிறத விட்டுவிட்டு நீங்க வந்து என்னங்கம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நானு. ஆமா. மானை பிடிக்கிறதுக்கு இந்த கையில என்னமோ வச்சிருக்கீங்க, என்ன தக்க தக்க கணை 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 சிலிமுகம். கண்ணை காந்த சக்தி ஈர்ப்பு விசை கணை. அது என்ன பண்ணும்? இத காமிச்சு நீட்டுல வானா வந்துருங்க. காட்டுனவன வந்துருமா? ஆமா. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கணையை கையில வச்சுக்கிட்டு சரி, வெள்ளி மலைக்கு வேள்வி மலைக்கு இடையில ஒரு மானை பார்த்தேன். அத துரத்தி வந்தேன். அது உங்க திணைப்புணத்துக்குள்ளதான் போச்சு. ஆமா. அத நான் பிடிச்சுக்கிறேன். நீங்க அனுமதி தாங்கன்னு வந்து நிக்கிறீங்களே, அதுதானமா உண்மை. ஏங்க உங்களை உங்க அம்மா அப்பா தப்பா வளர்த்துட்டாங்க. இங்க பாருங்களேன், ஒரு பொறுப்பா வளர்க்க வேணாமா பிள்ளைய? ஒரு கணை, சக்தி வாய்ந்த ஒரு கணைய யாரு கொடுத்தது? இது எங்க அம்மா கொடுத்தது. அம்மா கொடுத்தாங்கல்ல. அம்மா கொடுத்தா மிக சக்தி வாய்ந்ததாத்தான் இருக்கும். ஏன்னா அம்மா வந்து எதையுமே கையில கொடுக்குற காரணத்தோட தான் கொடுப்பாங்க. அப்பா கூட ஏதாவது கோச்சுக்குருவானு சேர்த்து ஏதாவது கொடுத்துடுவாங்க கேட்டதை. ஆனா அம்மா வந்து பிள்ளைக்கு பாதிப்பில்லாத அவனுக்கு எது தேவையோ அதைத்தான் அம்மா கொடுக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கணையை கொடுத்து போய் இந்த மானை போய் பிடிச்சிட்டு வாப்பான்னு சொன்னா அதை அப்படியே காட்டி பிடிச்சிட்டு போக மாட்டேன்ட்டு. இதோட தன்மை என்னன்னு தெரியுமாங்க? என்கிட்ட வந்து வீம்பு பண்ண வந்திருக்கீங்க நீங்க. இத காமிச்சு நீட்டுனேனா அப்படியே சிலையா நின்றும். நான் இழுத்தது போல வந்தா எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரும்? இந்த மான் வருன்ற பொழுது ஒரு ஆட்டம் பாட்டத்தோட வரும். எப்படி? ஒரு கூட்டத்தோட எப்படி வரும்? வரும் பொழுது இந்த மானு நான் இப்படி காமிச்ச உடனே இப்படி மான் இப்படி தான் வரும். இப்படி வருங்க. ஆனா இத காமிக்க வராது. ஆமாதான் அப்படி வரும். நீங்க காமிக்காம இருந்து நினைச்சீங்களே, இந்த மான் எப்படி தெரியுறீங்களா? அப்படி துள்ளி 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 தெரியுங்க. இப்படி துள்ளி ஓடும் அழகான புள்ளி மான். இத காமிச்சு பிடிக்க சொல்றீங்களே, இது நல்லா இருக்கு. மறுபடியும் துள்ளுங்க, நல்லா துள்ளுறீங்களே. துள்ளி பாருங்களே, என் மான் தான் அப்படி துள்ளும்னு சொல்லி காமிக்கிறேங்க. சொல்லி காட்டுங்க. உங்கள மாதிரி ஒரு அழகான வேடுவர் வந்து எங்கேயாவது துள்ளி காட்டியிருக்காங்களா? அங்க வேடுவர் எந்த வேடுவராச்சும் இப்படி துள்ளி காட்ட சொல்லுங்க. அதுதான் துள்ளி ஓடும் புள்ளி மான் அல்லவா இது? எந்த ஊர்லயும் எந்த வேடுவரும் மான் மாதிரி துள்ள முடியாது இவரை தவிர. எங்க ஒரு தடவை துள்ளுங்க, அழகா துள்ளுறீங்க. அந்த பக்கம் போன என்னைய பார்த்து வர்றது மாதிரி வரீங்க. எங்க மானை பிடிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கு. சரி, அதனாலதான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? அதை வச்சு அதை விட்டு ஓடிருச்சா? பிடிக்கிறதுக்கு வழி மறந்துட்டீங்களோ? கையில இருந்ததை கிடையாதுங்க. என் நிறைய வழி இருக்கு. ஏன்னா வலை விரிச்சு பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், வெட்டி பிடிக்கலாம், குத்தி பிடிக்கலாம், இப்படி நிறைய வகைகள் இருக்குங்க பிடிக்கிறதுக்கு. சரி, ஆனா நீங்க அது எதுவுமே இல்லாம நான் கைட்டு பிடிப்பேன் அப்படின்னு வந்து நிக்கிறீங்களா? மானை யாராவது கைட்டு பிடிக்க முடியுமா? ஏன் முடியாதா? அதாவது வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு. பிடிவாதம் பிடிக்காதீங்க. உண்மையிலே நீங்க மான தேடி வந்தது மாதிரியே எனக்கு தெரியலங்க. வலை வச்சு பிடிக்கிறேன்னு வச்சுங்களேன், வீசுற வலை என்ன பண்ண எங்க போக வேகமா போய் அப்படி அரிச்சிட்டு விழுந்த உடனே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா விழுந்துரும். அதுல மான் வந்து கால் மாட்டிக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடைஞ்சிரும், பெரண்டு போகுது. பெரண்ட உடனே என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? நொண்டி நொண்டி நடக்குமா? அப்படி நொண்டி நடக்கிற மானா அப்படி நடக்க விடலாம். ஏங்க ஒரு வேடுவர் ஒரு விலங்க வேட்டையாடினா அது கால்கையில ஒடிய தாங்க செய்யும். அப்படி பொத்துன ஆப்ல எல்லாம் பிடிக்க முடியாது. எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடாது, என் மானுக்கு எந்த ஒரு ஊனமும் வரக்கூடாது அப்படின்றதுனால மெல்லமா கையை பிடிச்சு கையோட அழைத்து போகணும்னு வந்திருக்கேன்றதை நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேன்றீங்களே.
கையோட அழைச்சிட்டு போறோம். அம்மா. அவ்வளவு மான் ரசிக்கிறா நீங்க. இங்க பாருங்களேன், எனக்காக பிறக்கப்பட்ட மானுங்க, எனக்காக வளர்க்கப்பட்ட மானுங்க. அந்த மான் குட்டியை விட்டுட்டு போனோம்னா அந்த மான் நினைக்கும். மான்ட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் எப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? என்ன எப்படி மாட்டிக்கிட்டாங்க? எங்க ராமாயணத்துல சீதையாகப்பட்டவள் என்ன செஞ்சா, ஒரு அழகான மான், அது வந்து இயல்புக்கு மாறா இருந்துச்சு. அதை லட்சுமணன் சொன்னாரு, இது இயல்பான மான் மாதிரி தெரியல, அது கொம்புலாம் தங்க மாதிரி தகன்னு மின்னுது, உடம்பெல்லாம் மினுமின்னு இருக்கு, இப்படிலாம் மான் இருக்கவே செய்யாது, இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்கேன்னு சொல்றாருல, கேட்கணும்ல. அப்போ ஒரு பொருள் மீது ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அது சொல்ற புத்தி ஒன்று இருக்கணும். அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொன்னா, அது நிஜமா இல்லைன்னு சொன்னா கேட்டிருக்கணும்ல. அதை கேட்காம பிடிச்சு தந்தே ஆகணும். பிடிவாதம் பிடிச்சதுனால ராமர் தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டாலேன்னு, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் அந்த சவாலை எதிர்கொள்ளணும்னு போய் பிடிக்க போயிட்டாரு. அதோட என்ன செஞ்சது, ஆசையில் என்ன செஞ்சுட்டாங்க, லட்சுமண தகாத வார்த்தையிலேயே என்ன செஞ்சுறாங்க, பேசி போடுறாங்க. இந்த ஆசையினாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம், அது அவர் தகாத வார்த்தையில பேசினதுனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, போய் பார்க்காம அவர் வாட்டுக்கு இருந்துட்டாரு. சரியா? அதனால மான் மேல மாயமானா இருக்கும். அதுவும் ஏன்னா உங்க கணக்கே அகப்படாதுன்றிய, அது மாயமானாத்தே இருக்கணும். அதனால நீங்களும் அதுல போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாதீங்க. எங்க குல லட்சுமணன் என்ன பண்ணுவாரு, குலத்துக்காரர் மாதிரி இருக்கிய, சாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உங்க மேல நான் ரொம்ப இறக்கப்படுறேன். நீங்க வந்து பாவமா இருக்கிறீங்க, ஏதோ அப்புறாணி பிள்ளையா வளர்த்து விட்டாங்க அவருக்கு, மாண்டு வந்து நிக்கிறீங்க. அதனால போங்க, இப்படிலாம் பிரச்சனை வந்துருங்க. சொன்னா கேளுங்க. இந்த இடத்துக்கு தலைவிங்கிற முறையில ஒரு அறிவுரை சொல்றேன், போயிட்டு வாங்க. நான் சொல்றதை நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? என்ன வரை சொன்னது போதாதா? ஏங்க நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, என்னன்னு? இந்த மான் வந்து கொஞ்சம் விசித்திரமானதுமா, வித்தியாசமானதுங்க. அப்படித்தான் விசித்திரமா இருக்கிறதாங்க மோசமானது. லட்சுமணன் என்ன பண்ணா, அன்னியாரின் கால் பாதத்தை தவிர ஏறெடுத்து, என்ன கேட்டீங்கன்னா அன்னிய வந்து அம்மா மாதிரி நடிக்கிறவன் தான் லட்சுமணன். அப்படி நினைச்சதுனால உடனே பார்த்துட்டு என்ன கேட்டீங்கன்னா 3 கோட்டை தாண்டி போட்டு பண்ணாரு. போட்டு அந்த கோட்டை தாண்டினதுனால வந்த விபரீதம். அப்ப லட்சுமணன் சொல்றதை வந்து கேட்கல பாத்தீங்களா? அப்ப ஆண் சொல்வதை கேட்டீங்கன்னா எல்லாமே சிறப்படையும் இல்லையா? அதே போல நான் ஒரு ஆண் மகன், நான் சொல்றதை நீங்க கேளுங்களே. இல்லாதத சொன்னா எப்படி கேட்க முடியுங்க? எங்க இல்லாமல் பிரபாது அண்ணன் முதல் இருக்காரு, என்னுடைய தோழி 2வது காவல்ல இருக்காங்க, நான் 3வது காவல்ல இருக்கேன். 3 காவலையும் தாண்டி உங்க மானு வந்துச்சுன்னு சொல்றீங்களே, நீங்க சொல்றத நம்பவே முடியலங்க. ஒண்ணுமே ஒரு ஈக்காக்கா கூட இங்க வரலங்க. பறவை வந்ததை சோன்னு விரட்டி விட்டான். தேடி வந்தது உண்மையில் மானா, வந்திருந்தால் இல்லை என்பேனா. தேடி வந்தது உண்மையில் மானா, வந்திருந்தால் இல்லை என்பேனா. தேடி வந்தது உண்மையில் மானா, வந்திருந்தால் இல்லை என்பேனா. என்றைக்குமே நான் தான் ஐயா தலைவி என்பார்கள், என்றைக்குமே நான் தான் ஐயா தலைவி என்பார்கள்.
வந்தது மானு மாதிரி தெரியல, வேற என்னத்தை தேடி வந்தீங்கன்னு தெரியும். நான் தேடி வந்தது அழகான புள்ளிமான், ஒரு புள்ளி உடைய மான். அந்த ஒரு புள்ளி உடைய மான இந்தங்கன்னு கொடுக்க முடியாம இருக்கிறது உங்களை நான் என்ன சொல்றது? வெள்ளிமலை வள்ளி புண்ணி வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். வெள்ளிமலை வள்ளி புண்ணி வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். இல்லை என்று சொல்லி பிறந்தலானே வள்ளி தலானா தானா தலானா தானா காவல் சிறப்படையும் மானியும் தருவதே உன் பொறுப்பு. நான் என்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. குறிஞ்சி நிலத்துக்கு பெருமை தேடு, புகழின் அருளால் வளமை நாடு. குறிஞ்சி நிலத்துக்கு பெருமை தேடு, புகழின் அருளால் வளமை நாடு. காலை பிடித்தால் கொண்டாடுவார், கொண்டாடுவார், கொண்டாடுவார். என்மானை தவத்துக்கு விட்டேன் தரிசி, பெண்மானை தூக்கிச் செல்லுது. சம்மதமும் தாமா, சஞ்சலமும் ஏமா, நாணையும் தருவது உன் பொறுப்பு. நான் என்னை சேர்ந்தால் தனிச்சிறப்பு. பரமன் கையில் ஒரு தாரகமான பரந்தாமன் வீசியது மாரிசமான. பரமன் கையில் ஒரு தாரகமான பரந்தாமன் வீசியது மாரிசமான. என்னை அடையும் இந்த புள்ளிமாடு, புள்ளிமாடு, புள்ளிமாடு. என்மானை தவத்திற்கு என்றேனும் அரிசி, பெண்மானை தூக்கிச் செல்லுவே. சம்மதமும் தாமா, சஞ்சலமும் ஏமா, மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மானன்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், இனி ஆனந்த காணலா எல்லாருமே. இப்படி நீங்க பாட்டா பாடினா நாங்க நம்பிடுவோமாக்க? இப்படி இப்படி ஒரு ஆனந்தம் வித்தியாசமான ஆளை எங்க வேடூர் குலத்துல பார்க்கவே இல்லைங்க. இந்த ஆள் ஏதோ வேஷம் போட்டு வந்தது மாதிரி பார்த்தா இருக்கு. தெரியாதுங்க, பார்க்க தாங்க தெரியும். அம்மா சாதி மத கூட்டத்துல இப்படி பார்க்கல, தனிமதே கூட்டத்திலே இப்படி பார்க்கலே, சாதி மத கூட்டத்துல இப்படி பார்க்கல. ஆதி முதல் அந்த மர கதையை கேட்கல. சாதி மத கூட்டத்துல இப்படி பார்க்கல. ஆதி முதல் அந்த மர கதையை கேட்கல. இவரு வாய்ச்சவடால் அடிக்க பார்க்கறாரு. இந்த வாய்ச்சவடால் எங்கே செல்லாரு? புதிய மரம் பருத்து புட்டா புத்திரமாகுமா? புதிய மரம் பருத்து புட்டா புத்திரமாகுமா? புளிய மரம் பூசணிக்கா காய்க்கலாகுமா? புதிய மரம் பெருத்து விட்டா உத்திரமாகுமா, புளிய மரம் பூசணிக்கா காய்ச்சலாகுமா. இவரு காய்ச்சராக, வேடுவரு காய்ச்சராக கதை இழக்கிறாரு. நம்ம வாய்ச்சவடால் அடிக்கிற மாறு, இவர் காய்ச்சத்தான கதை இழக்கிறாரு. சும்மா வாய்ச்சவடால் அடிக்கிற மாறு. மீசை மட்டும் பத்திருந்தா அம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் பச்சை புட்டா கதைக்கு ஆகுமா? மீசமட்டு வச்சிருந்தா அம்பளையாகுமா, ஆசமட்டு வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா. இந்த மானம் பிடிக்க, அந்த மானம் பிடிக்க, இந்த மானம் பிடிக்க உன்னால் முடியுமா? அத புடிச்சு புட்டா அடக்க முடியுமா? இந்த மானம் பிடிக்க உன்னால் முடியுமா? அத புடிச்சு புட்டா அடக்க முடியுமா? முடிச்சிருவீங்களோ? நீங்க வந்து பார்த்து மான தேடி வந்தது மாதிரி தெரியல. இருந்தாலும் பாவமா இருக்கு, விடிய காலம் ஆயிடுச்சு, பொழுது வந்துருச்சு. அதனால ஆமா, சுத்தி அதுல குத்தி ரத்தம் பொத்துக்கிட்டு வரப்போகுது. ரொம்ப சுத்தாதீங்க. அதனால ரொம்ப பைத்தியம் ஆயிட்டாரு பாவம், ரொம்ப பாடா படுத்தக்கூடாது. அதனால வந்தவங்கள்ட்ட ஒரு பொருளை தேடி வந்திருக்காரு. சரி, கேட்டது போதும். உங்க பொருளுக்கு அடையாளத்தை சொல்லுங்க, உங்க மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க. மானுடைய அங்கல எங்க அண்ணன் தம்பிமார்கிட்ட சொல்லி ஏதாவது தேடி பார்க்க சொல்லுங்க. காயாத கனல் பாய கவனேந்தி விளையாடும் கலையினமே. காயாத கனல் பாயம் கவனேந்தி விளையாடும் கலையனமே. ஏ
தலை சாயாதம்மான் நல்ல ஜாதி கண்ணில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் அழகிலே கண்ணில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் அழகிலே உள்ள கண்ணியவே மனமகிழவே பல தினத்தை மறந்து வனத்தில் பசு பாயாதமா காவல் வீதியில் தீவிரமாக காவல் விரிந்திடும் சுந்தரமான் கண்டன கதம்ப வாழை கமலும் எழுதிய செப்பனவான் கண்கண கணகன வென்று உலகம் தங்கை சுமக்கும் சுதந்திரமான் கலங்காதே கலங்காதே கலங்கண்டு மயங்காதே கலங்காதே கலங்கண்டு மயங்காதே மனமுத்தைய காது மறைந்து பதுங்காது பதியும் தவறாது எதையும் அறிய அனுதினமும் நிலைக்காமல் புரிந்தால் அமுத கலைக்கு புத்தமனை பொழிவிடும் நினைவும் ஆடாரமா கண்டதுண்டோ பள்ளி முந்தன் பார்வையிலே மாண்டர கண்டதுண்டோ இங்க மாண்டர கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நெல்மேனி போன்ற நெல்மேனி புவி தண்ணில் துலங்கின அழகிய மாண்டர கண்டதுண்டோ 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 உண்டோ 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 வேடுவரே, நீங்க சொல்றத பார்த்தா நீங்க சொல்கிற அடையாளம் எல்லாம் ஒரு மானுக்கானதாக தெரியல, ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைய பின்தொடர்ந்து வந்தது போல் தெரிகிறது. வள்ளி நான் தேடி வந்தது மானல்ல உன்னைத்தான். என்னையவா? பாட்டு அண்ணா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நீயும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவாம் பாட்டு கேட்கவாம் பாடம் சொல்லவாம் பறந்து செல்லவா மேகவண்ணு போல மின்னும் ஆடையினாலே மலை மேனியெல்லாம் மூடுதப்போ நாளத்தினாலே. மேகவண்ணு போல மின்னும் ஆடையினாலே மலை மேனியெல்லாம் மூடுதப்போ நாளத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இன்னும் பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, பாவை அல்லவா, ஒரு பாடம் சொல்லவா, நீயும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவாம் பாட்டு கேட்கவாம் பாடம் சொல்லவாம் பறந்து செல்லவா அங்கமெல்லாம் தங்கமான மங்கைய போல நதி என்ன நதி போடுதப்பா பூமியில் மேலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கைய போல நதி என்ன நதி போடுதப்பா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, பாவை அல்லவா, ஒரு பாடம் சொல்லவா, நீ பாதை தேடி வந்த காலை பாடவாம் அண்ணா, அத்தடி எவ்வளவு வேகமா ஆடுற பாரு கண்ணு தங்கச்சி எப்படி அண்ணனும் அப்படி. அண்ணா, ஆமா, என்ன உங்களுக்கு அவருக்கு எதுவும் குடுக்கல் வாங்கல் இருக்கடா. உன் செய்தி எனக்கு தெரியும்.
ஏதோ தெரிஞ்சுக்கிட்டே கோர்த்து விட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டானே. சித்தருடைய மகன் அந்த ஆளு மானெல்லாம் நீ மான தேடி வந்தாருண்டிய, மானெல்லாம் தேடி வர்ற என்னைய தேடி வந்திருக்கேன் அந்த ஆளு பார்த்துக்குங்க. சித்தர் வாழ்க்கை அருள் சித்தர் வாழ்க்கைனா சாமியை கும்பிடு, கோர்த்து விட்டு ஓடி போயிடுறது. சித்தரை நினைச்சு சாமியை கும்பிடு, உனக்கு எல்லாமே சுத்தமாவே சரியா போயிருமா? சரி, சித்தரெல்லாம் எனக்கு சிவமயமே. அப்படியே முருகனதே படம், முருகன் மனம் படைத்தேன் நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள் தருகிறேன். தெரியும் நீ வந்தாண்டு. முருகா, வள்ளி, எனக்கு 2 வரங்கள் வேண்டும். என்ன வரம் வேண்டும்? முதல் வரமாக இந்த மயிலி கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஆரோக்கியமாகவும் கல்வி செல்வ வளம் பெறுவதற்காகவும் அனைத்து குழந்தைகளும் சிறந்தவர்களாக மாறுவதற்கும் வர வேணும். 2வது வரமாக தாரத்தில் நான் 2வதாக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக கூறி வள்ளி தெய்வயானை என்றே கூறும் வரம் வேண்டும் முருகன். மயிலி கிராமத்தில் வாழும் அனைத்து பெருமக்கள் அனைவருக்கும் இறை வழிபாடு செய்து வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நினைத்தது நடக்கும். சஷ்டி விரதம் இருந்து என்னை வணங்கி வந்தால் அவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும். என்றாலும் மல்லி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவா என்ற வரத்தை அளிக்கிறேன். நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் பெற்று நமது மயிலி கிராமத்தார்கள் எல்லாமல்ல இறைவன் அருள் பெற்று நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதேபோல் நமது கோமநாண்டி சித்தருடைய அருள் பெற்று அனைவரும் அவரிடம் விபூதி பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாக சும்மா இருக்க மாட்டேன். சித்தர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆமாம், சித்தரை பழச்சிக்காங்க. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போடு. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போடு. மரவேன் கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் காலு பட்டா பாறை கூட பால்வார்க்கும். பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தந்த தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போ.